தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல்ல நீங்க கேட்பீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து வந்து விடிய விடிய காலையில இருந்து ஆரம்பிச்சு மாத்தி 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 ஈரானை கழுவி கழுவி ஊத்தி எப்ப பார்த்தாலும் அவங்க தான் வந்து சரணடைகிறாங்க, அவங்க எங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க, அவங்க எங்கள்கிட்ட ஹார்மோஸை கொடுத்துறேன்ட்டாங்க, இனிமேல் வந்து அங்க வந்து அவங்க காசு வசூல் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படியே மாத்தி மாத்தி அங்கிருந்து யுரேனியத்தையே முழுசா அழிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஈரான் செம்ம கடுப்புல ஆயிட்டாங்க. கடுப்பாயிட்டு என்ன பண்ணாங்க, நேத்தே 6 மாசம் மறுபடியும் மூடிட்டாங்க அப்படிங்கறத நம்ம அறிவிப்புல சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா சமாதானமும் வேணாம், ஒன்னும் வேணாம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச்சுவார்த்தைக்கு போல. அப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்டா, பேச்சுவார்த்தையே இல்ல. அமெரிக்காவும் பேசல, இப்ப ஈரானும் பேசல, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் இல்ல. ஆனா அமெரிக்கா மட்டும் அப்பப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாங்க பேச்சுவார்த்தையில வந்து பின்னாடி பேசிட்டு இருக்கோம், சீக்கிரமே வந்து நாங்க என்ன பண்ணுவோம், டேபிள்ல மீட் பண்ண போறோம்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேச்சுவார்த்தையில மீட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்தா நேத்து அந்த மாதிரிலாம் ட்விட் போட்டிருக்கவே மாட்டாங்க. சும்மா ஈரானை வந்து மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அதனாலதான் ஈரானுக்குள்ள இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பேச்சுவார்த்தைக்கு போக வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. இப்ப ஹார்மோஸும் வந்து மூடப்பட்டிருக்கு. இதே சமயத்துல இவங்க பண்ண வேலையில இந்த அமெரிக்கா பண்ண ட்விட்டு, அதுக்கப்புறம் அவங்க சும்மா எங்கள்கிட்ட வந்து இப்படி கெஞ்சுறாங்க அப்படி கெஞ்சுறாங்க, யுரேனியம்லாம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்குது. ஐஆர்ஜிசிக்கும் அங்க இருக்கக்கூடிய அப்பாஸ் அராச்சி அவர்கள், அதுக்கப்புறம் பெசக்சியான் அவர்களுக்குமே பிரச்சனை வந்திருக்கு. அப்பாஸ் அராச்சி அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர், பெசக்சியான் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து வெளியே தான் வந்து வேலையை போய் செய்ய முடியுமோ தவிர உள்ளுக்குள்ள கோமேனி அவர்களுடைய ஆட்சி தான். அப்ப வந்து அலி கொமேனி அவர்கள் இருந்தாங்க, இப்ப வந்து முஜ்தபா கொமேனி அவர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க சொல்றதான் ஐஆர்ஜிசி வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அராச்சி அவர்கள் என்ன சொன்னாரு, அடுத்த 10 நாட்களுக்கு எங்களுடைய ஹார்மோஸ் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நேத்து வந்து ஐஆர்ஜிசியுடைய நேவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சம் இடியட்ஸ் வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்றதின் மூலமாகவும் ட்விட் பண்றதின் மூலமாகலாம் வந்து எதுவுமே நடக்க மாற்றம் வரப்போறது இல்ல, இங்க வந்து கோமேனி அவர்கள் சொல்றதா நடக்கும், அதனால நாங்க வந்து இழுத்து மூடுறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப ஐஆர்ஜிசி யாரை பார்த்து சம் ஸ்டூபிட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா, கடைசியில வந்து அராச்சி அவர்கள் தான் அந்த ஒரு நோட்டீஸை வந்து போட்டிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஊடகவியலாளர்கள்லாம் எல்லாருமே சொல்றாங்க, அவங்களே அங்க பெசக்சியானையும் அராச்சி அவர்களையும் இப்போ ஒதுக்கி தள்ளுறாங்க. ஐஆர்ஜிசி இப்போ ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய கலிபா அவர்கள் நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவரு தெளிவா சொல்றாரு, நான் தான் வந்து என்ன பண்ணுவேன், முடிவெடுப்பேன், நாங்க தான் வந்து சொல்ல போறோம் முடிவெல்லாம், அதனால நீங்க எங்கள்கிட்டயே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு வேற சொல்லியிருக்காரு. 10ஆவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசில இருந்து கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ளேயே வந்து பிரிவு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரம் சமாதானத்துக்கு போகாதுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சமாதான பேச்சுவார்த்தைனா ஒரு 3-4 பேர் போகணும். போன தடவை இவங்க 14 பேர் போனாங்க, 14 பேர்லாம் போனா சமாதானம் வர வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம்ல. இப்போ வந்து பார்த்தா ஐஆர்ஜிசி போர் செய்யலாங்கிறாங்க, நம்மளுடைய கோரிக்கைகளை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரும் நம்மளால சமாளிக்க முடியல, விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் இன்னும் எதையுமே வெளிப்படையா சொல்ல. அடுத்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 120 விமானங்கள் ட்ரோன்களை வந்து சுற்றி வீழ்த்திருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரம்ப், வான்படையை அழிச்சிட்டோம், கடற்படையை அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் யார் அடிச்சது, நாங்க தான் அடிச்சிருக்கோம், அப்ப எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாம அடிச்சிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ணாலும் சரி எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் நீங்க டச் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சொல்லிட்டு எல்லாம் விடுங்க, ஹார்மோஸ் எங்க கையில இருக்கு, ஹார்மோஸ் எங்க கையில இருக்குனாவே நீங்களாம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துதான் ஆகணும், நீங்க தான் எங்கள்கிட்ட கெஞ்சினீங்க, அதனாலதான் நாங்க சமாதானத்துக்கு வந்தோம். பாகிஸ்தான் வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, அமெரிக்கா கெஞ்சுறாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தோம், ஆனா உங்க மேல இந்த நம்பிக்கையே போச்சு, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு எல்லா ஊடகமும் என்ன பண்ணிருக்குன்னா, பாகிஸ்தான் தான் தப்பு பண்றாங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணல, ஈரான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படிங்கறத அமெரிக்கா சொல்லாம அமைதியா இருக்கிறனாலையும், அதே நேரத்துல ட்ரம்ப் அப்பப்ப வந்து ஈரான் சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் பாகிஸ்தான் ஏன் அமைதியா இருக்கணும், சொல்ல வேண்டியதானே. அமெரிக்கா நீங்க தான் வந்து என்ன பண்ணீங்க, ரெக்வஸ்ட் பண்ணீங்க, நாங்க வந்து ஈரான்கிட்ட போய் கேட்கும்போது ஈரான் ஒத்துக்கவே இல்லை, நாங்க கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்க வச்சோம், அதனால அவங்களுக்கு நிறுத்தம் தேவையில்லைன்ட்டு பாகிஸ்தான் தான் ஒழுங்கா கன்வே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் கன்வே பண்ணாலும் அமெரிக்கா அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து பேசுவாங்க. இதுல வந்து பார்க்கும்போது ஈரான் போருக்கு கெஞ்சலைங்கிறது வேணா இதுல இருந்து தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இறையாண்மையே நீங்க கெடுக்குறீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய
சர்வாதிகார தன்மையை காட்டுறீங்க, அப்படிலாம் முடியாது, கௌரவமா கண்ணியமா பேசுறதா இருந்தா கூப்பிடுங்க, சமாதானத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் யுரேனியம்லாம் கொடுக்க முடியாது, அதே மாதிரி டோல் ஃப்ரீலாம் வந்து வசூல் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த பக்கம் விடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து ஹவுதீஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் அமைதியாக தான் இருந்தாங்க. போர் நின்னதுலேருந்து ஹவுதீஸ் பெருசாக ஒன்றும் வந்து அட்டாக்லாம் பண்ணல. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹார்மோஸை வந்து திறக்க விடாம தடுத்துட்டு இருக்க அமெரிக்கா, ஈரானே திறந்தாலும் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஈரான் கப்பலை மட்டும் திரும்ப திரும்ப வந்து தாக்குறனாலையும் குறி வைக்கிறனாலையும் ஈரான் மற்ற கப்பலையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் செங்கடலை மூடிடுவேன். அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த பக்கம் பாபல் மந்தல் பகுதியும் வர முடியாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லயும் வர முடியாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மனிதர்களால மட்டும் இல்லை, ஜின்களால கூட வந்து அதை வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா கப்பல் அங்கிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாம தான் கிளம்பி போச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரலாறு தெரியும். அதனால ஹவுதீஸ் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதே சமயத்தில் நேற்று என்ன கடுப்புனா, பேச்சுவார்த்தைன்ட்டு முந்தா நேற்று கூப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்பி கன்னி வெடிகளை அகற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டு நீங்கள் கன்னி வெடிகளை அகற்றுறீங்க, திரும்பி வாங்கன்னு மிரட்டியிருக்காங்க அமெரிக்காவை. அதுக்கப்புறம் மிரட்டினதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்திருக்கு. இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலை எதுக்கு பண்ணுறீங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்கீங்க, பேச்சுவார்த்தையில் தான் நீங்கள் தீர்வு காணணும். நீங்கள் பாட்டு போய் போர் செய்கிற மாதிரி வந்து எங்களுடைய கன்னி வெடிகளெல்லாம் நீங்கள் அகற்றி கொண்டு இருக்கீங்க, நாங்கள் சும்மாவா வச்சுருக்கோம், அதெல்லாம் அச்சுறுத்தலுக்கு தானே வச்சிருக்கோம், அது எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அப்புறம் இதை எப்படி நீங்க சர்வதேச கடல் பரப்புன்னு சொல்வீங்க, நீங்க வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடை போடுறது இல்லையா, மற்ற இடங்கள்ல வந்து நீங்க வந்து கப்பலை வந்து சீஸ் பண்றது இல்லையா, அதெல்லாம் நீங்க செஞ்சு போட்டு எங்க இடத்துல வந்து நாங்க ரூல்ஸ் போடும்போது மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. அங்கே கப்பலே நாங்கள் அதிகமாக விடவே இல்லை, பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் விட்டுட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டு எல்லா கப்பலும் அங்கே தான் போயிட்டு இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் கொந்தளிச்சு இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 நாள் ஆனால் போரே ஆரம்பிச்சிட மாட்டிருக்கு, அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. போர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரிலாம் தெரியல. பேச்சுவார்த்தையில இது சமாதானத்துக்கு வர போறக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து மாறி இருக்கு. ஏதோ நேற்று தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் ட்ரம்ப் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாற்றி பேசி கெடுத்து விட்டாங்க. கடைசியா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் பல பேரை வந்து இறந்துருக்காங்க. எங்கேன்னு பார்த்தா லெபனான்ல தான் 10 நாள் போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு கேட்டா, போர் நிறுத்தம் 10 நாள் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் படைகள்ல வந்து ஏதோ ஒரு 50% மட்டும் வச்சுட்டு மிச்சம் 50% வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஏத்திருக்காங்க. வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய பாதையிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டினதுல கன்னி வெடிகள்ல சிக்கி நிறைய பேர் இஸ்ரேல் ராணுவத்துல உயிரிழந்துட்டாங்க. இதுல வந்து என்ன ஆயிட்டாங்க, இஸ்ரேல்காரன் காண்டாயிட்டான். இப்ப வந்து உயிரிழந்துட்டாங்க, ராணுவத்தை இழந்துருச்சுன்னு சொன்னா அசிங்கம். அந்த அசிங்கத்தை வந்து போகணும்னா என்ன பண்ணும், தாக்குதல் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு லெபனான் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. நேத்து உள்ள போர் நின்னதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராமங்களுக்குள்ள மக்கள் வந்திருக்காங்க. 55 கிராமங்களுக்குள்ள உள்ளவே விடாம என்ன பண்ணிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. இஸ்ரேல் வந்து தடுத்திருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, போரே நிறுத்திட்டோன்னு 10 நாள் சொன்னாலும் கூட மக்கள் வரக்கூடாதுங்கிறாங்கன்னா, மறுபடியும் போற ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கு முன்னாடியே 10 நாளைக்கு அப்புறம். ஆனா நேத்து வந்து இப்ப அந்த கன்னி வெடிகள்ல இறந்தாங்க பாருங்க, அதனால கோவத்துல கடுப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பவே வந்து தாக்குதலை பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து அங்க போட்டிருக்கக்கூடிய கூடாரங்கள் எல்லாம் இருந்து இஸ்ரேல் ராணுவம் இறந்ததாக சொல்லப்படுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தனியாவும் நேற்று அறிவிச்சிட்டு இதுக்கு நாங்கள் பழி வாங்க போகிறோம், இவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க இஸ்புல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நேற்று வச்ச வெடி கிடையாது, ஏற்கனவே வச்ச வெடியில் நேற்று வந்து மாட்டியிருக்காங்க. அப்போ லெபனான்லேயும் இப்போ தாக்குதல் நடந்திருக்கு. இனிமேல் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லியும் கூட நேற்று மறுபடியும் தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுமக்களை வந்து கிராமங்களுக்குள்ள விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படிலாம் பண்ணாங்கன்னா என்றைக்குமே சமாதானம்லாம் நீடிக்கவே நீடிக்காது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.